எனது திருமணம் 2017ஆம் ஆண்டு எனக்கு திருமணம் நடந்தது. அதன் பின்பு எங்களுக்கு குழந்தை இல்லை. கிட்டத்தட்ட 8 வருஷமாக குழந்தை இல்லை. ஸோ குழந்தை இல்லை. ஒரு வருடம் சென்றது, 2 வருடம் சென்றது, எல்லாம் நார்மல். 3வது வருடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிப்பாங்க இல்லையா, அப்படி பேச ஆரம்பித்தாங்க. ஸோ நம்மள்கிட்ட யாருமே நம்ம ஆம்பளைங்கள்ட்ட யாருமே நேரடியாக பேச மாட்டாங்க. பட் ஒய்ஃபை எப்படிலாம் அவங்கள காயப்படுத்தணுமோ அப்படிலாம் காயப்படுத்தினாங்க. சில நேரத்தில் சொல்வார்கள், சில நேரத்தில் அவர்கள் அதை மனதிலே வைத்துக் கொள்வார்கள். நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, நீங்கள் பாக்கியவான்கள், ஏன்னா உங்களை சுற்றி கிறிஸ்தவர்கள், தேவனை அறிந்த ஜனங்கள். நாங்கள் இருக்கிற இடத்துல தேவனை அறியாத ஜனங்கள் அநேகம். ஸோ நம்ம அவங்க வீட்டு விசேஷத்துக்கூட போக முடியாது, அதை ஒரு அபசகுணமாக நினைப்பார்கள். ஸோ நாங்களும் சில விசேஷங்களுக்கு தவிர்த்து விடுவோம். அவங்க கூப்பிடுவாங்க, எங்கள் அம்மா அப்பா மட்டும் போவாங்க, நாங்கள் போக மாட்டோம். ஏன்னா அது எங்களுக்கே தெரியும், அது அவங்க ஒரு இதாக நினைப்பாங்க. எந்த விசேஷத்துக்கு எந்த இதுக்குமே நாங்கள் போக மாட்டோம். ஜனங்க என்ன சொல்லுவாங்க, ஒய்ஃப் நிறைய விதமாக சொல்லுவாங்க. சிலர் பிள்ளைகள் வைத்திருப்பார்கள், பிறந்த குழந்தை இருக்கும், இவங்கள்ட்ட என் ஒய்ஃப்கிட்ட தரமாட்டாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் எல்லாம் தேவன் அனுமதிக்கிறதான ஒரு காரியம். அதை நம்ம எப்பொழுதும் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இது மனிதர்கள் நமக்கு எதிராக செய்வதில்லை. தேவன் நம்மளை ட்ரை பண்ணுறதான காலங்கள். அந்த இடத்துல நம்ம சமாதானமாக இருக்க வேண்டும். நம்ம யுத்தத்துக்கு போகவே கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையை கரெக்டாக சொன்ன, நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். அந்த இடத்துல நம்ம யுத்தத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் பின்வாங்கிடுவார். அந்த இடத்துல நம்ம மௌனமாக இருந்த ஆண்டவரை மாற்றம் பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை சும்மா வைத்து அவர் முன்னின்று யுத்தம் செய்வார். அந்த காலகட்டங்களில் அந்த 8 வருடமும் தேவன் எங்களுக்கு நல்ல ஒரு சமாதானத்தை கொடுத்தார். ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தோம். ஜனங்க அது பேசுவாங்க, இது பேசுவாங்க. ஆனால் ஆண்டவரோட கிருபையினால் அது எங்களை மனதளவில் எந்த விதத்திலும் பாதிக்கவே இல்லை. ரொம்ப சமாதானமாக இருந்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். இது எங்களுக்கு ஒரு பெரிய குறையாக தெரியவே இல்லை. அது ஆண்டவரோட கிருபை மாத்திரமே. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த 8 வருட காலமும் தேவன் எங்களுக்கு அருளினதான அந்த சமாதானம், அது பெரிய காரியம். அதற்கு பின்பாக குடும்பத்தார்கள் எல்லாரும் எங்களை ப்ரெஷர் பண்ண ஆரம்பித்தாங்க. எனக்கு அவ்வளோவா டாக்டர்ஸ்கிட்ட போகிறதுக்கு விருப்பம் இல்லை, ஒய்ஃபுக்கும் விருப்பம் இல்லை. ஆனால் குடும்பத்தார்கள் ப்ரெஷர் பண்ணுறப்ப அவங்க அன்பினாலே சொல்கிறார்கள், சரி அவங்களையும் நம்ம புண்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் டாக்டர்கிட்ட போனோம். கிட்டத்தட்ட 5 வருடம் மேரேஜுக்கு முடிந்து 5 வருடம் கழித்து நாங்கள் டாக்டர் இடத்துல போனோம். அப்போ டாக்டர்கிட்ட போயிட்டு டெஸ்ட்லாம் எடுத்தோன்னே அவங்க சொன்னாங்க, ஏஜ் உங்களுக்கு போயிட்டே இருக்குது, நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம், நீங்கள் ஐவிஎஃப்க்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐவிஎஃப் தெரியும், அது ஆர்டிஃபிஷியல் இது. அப்போது நானும் ஒய்ஃபும் வீட்டில் சொன்னோம், ஆண்டவர் எல்லாவற்றையும் தர வல்லவர். அவர் தரல அப்படின்னா செயற்கையாக நம்ம எந்த ஒரு காரியத்துக்கும் போகக்கூடாது அப்படின்றதுல ஒரு தீர்மானத்தில். அதுக்கப்புறம் உறவினர்கள் எங்கள்கிட்ட சொல்கிறப்ப நாங்கள் ஆண்டவர் இன்னும் எங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தார். நாங்கள் சொன்னால் ஆண்டவர் தருவார், தருகிற காலங்களில் ஏற்ற காலத்தில் தருவார். ஒருவேளை அது தராமல் போனாலும் அது தேவனுடைய ஏதோ ஒரு சித்தமாக இருக்கும், அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி போனோம். கரெக்டாக 8 வருடம் கழித்து எந்த விதமான மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் இல்லாமல் தேவன் கர்ப்பம் தரிக்க வைத்து போன February 1ஆம் தேதி எங்களுக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தையை தந்தார். அதற்காக நீங்களும் ஜெபித்திருப்பீர்கள். எபி சொல்லியிருப்பாங்க, நீங்களும் ஜெபித்திருப்பீர்கள். ஜெபித்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இதில் என்ன அப்படின்னா, காலங்கள் தாமதம் ஆகும், ஆனால் தேவன் வாக்கு தத்தத்தை செய்தவர், அதை செய்து முடிக்க வல்லவர். ஆனால் நமக்கு தேவை பொறுமை. 2வது, யார் என்ன சொன்னாலும் நம்ம யுத்தத்துக்கு போகவே கூடாது. யுத்தத்துக்கு போகக்கூடாதுன்னு என்ன அடிதடியும் இல்லை, அவங்களை புண்படுத்துகிற மாதிரியும் பேசக்கூடாது. இந்த காலில் வாங்கிட்டு இந்த கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் இடத்துல கேட்டோன்னா அதை தாங்கக்கூடியதான கிருபையை தேவன் நமக்கு தருவார். நம்ம அப்படி இருந்தோன்னா ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் பின்வாங்கிடுவார், யுத்தம் பண்ண மாட்டார். இதுதான் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் எனக்கு நிறைய காரியங்களை இந்த ப்ராக்டிக்கலாக எனக்கு டீச் பண்ணிகிட்டே வந்தார். ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட சாட்சியாக சொல்கிறப்ப எனக்கு டீச் பண்ண காரியத்தையும் நான் பேரலாக அப்படியே சொல்லிகிட்டே வரேன்.